Hello Cunning Channel people, Biryani Man அப்படின்ற யூடியூபரா சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவர்கள் பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலையிலேருந்தே சோஷியல் மீடியாவில் ஒரு ஷாக்கிங்கான தகவல்கள் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ்க்கு மத்தியில் நடந்த ஒரு சில ஆன்லைன் சர்ச்சைகள்னால நம்மளோட பிரியாணி மேன் அவர்கள் நேற்று லைவ்லேயே வந்து சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியாக பேசப்பட்டு வந்துட்டு நிலையில் திடீர்னு வந்து ஒரு பெண் ஒருத்தங்க சென்னை சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட தங்களை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறதாகவும், அவர் பொதுவாக எல்லா யூடியூபரை பற்றி மட்டும் பேசுகிறதுல பெண் யூடியூபர்ஸை பற்றியுமே ரொம்பவே கொச்சையாக பேசுகிறதாகவும், சராசரியாக நிறைய பெண்களை பற்றியுமே ஒரு தப்பாக பேசுகிறதாகவும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தீவிரமாக விசாரிச்சிருக்காங்க. அவங்களோட பழைய வீடியோஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைம் போலீஸார் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லா தப்புமே வந்து உறுதி செய்யப்பட்டு நம்ம ராபி அவங்க இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இது எல்லாமே யூடியூபர்ஸ்க்கு மத்தியில் ஆன்லைனில் நடந்த ஒரு சில சராசரி பிரச்சனைகள்னால வந்த ஒரு சர்ச்சையாக கிளம்பி, அதுக்கப்புறம் வந்து அவரோட பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து எல்லாருமே போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு அப்படி மாட்டினது தான் வந்து இந்த பிரியாணி மேன் அப்படின்ற யூடியூபர். ஸோ இப்போ இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில எவிடன்ஸ்கள்லாம் ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒருத்தவங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரோட மெடிக்கல் செக்அப் அப்படின்றத எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பிரியாணி மேனாக ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்திருக்காங்க. அவரோட ஐடென்டிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவர் வச்சு பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக அரெஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து இனிமேல் எந்த விஷயம் தெரியறது இருந்தாலுமே வந்து அவர் வந்து கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தான் எல்லாத்தையுமே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து கேஸ் கொடுத்தது யார், என்ன நடந்துச்சு அப்படின்றத முழு தகவல்கள் சொல்லப்படலை. ஒரு சில நியூஸ் சேனல்ஸில், அதுவும் முக்கிய நியூஸ் சேனல்ஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலோட்டமாக வந்து ஒரு சில விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் நிறைய பேரால் நம்பப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லர் அக்காவோட ஃபேமிலியிலேருந்து தான் யாரோ ஒருத்தங்க கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு டெய்லர் அக்காவை பற்றி தான் வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்பவே கான்ட்ரவர்சியாக ரொம்பவே வந்து கொச்சையாக பேசியிருந்தார். ஸோ அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் யாரோ ஒருத்தங்க கேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினேஷ் கிட்டத்தட்ட சரவணன் மீனாட்சி, அதுக்கப்புறம் இல்லாமல் பிக் பாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பங்கேற்று பயங்கரமான ஒரு ஸ்டாராக மாற்றவர் தான் நம்ம தினேஷ் அப்படி இருந்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த கார் என்ன அப்படின்னு பார்த்தா டாடா ஹேரியர் டார்க் எடிசன் அப்படின்ற ஒரு காரை வாங்கியிருக்காரு. இந்த கார் கிட்டத்தட்ட 26 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த காரை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, வாங்கிட்டு அதை ஒரு ரைட் பண்ணிவிட்டு ஷோரூமில் இருந்தே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா, அவங்க அம்மா கூடலாம் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து ஆஹா சூப்பர்ப்பா, அவங்க வளர்ச்சி ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்குது, ரொம்பவே வந்து ஜாலியாக இருங்க, ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க. தினேஷும் அது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.